எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு NSWE அகாடமி. TNPSC குரூப் 2 TA டெஸ்ட் பேட்ச் 2022 குரூப் 2 TA தேர்வுகள் February 23 அறிவிப்பு வெளியிட்டாங்க. February 23 மார்ச் 23 வரை அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டுக்கலாம். நிறைய பேர் இதுக்கு உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போதான் நிறைய பேர் உள்ளே வந்திருப்பீங்க. என்ன படிக்கிறதுனே தெரில சார், என்னென்னலாம் ஃபாலோ பண்ணும் ஒன்றுமே புரியல. A to Z எனக்கு ஒன்றும் புரியலை. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நான் ஸ்டூடெண்ட்டு, நான் காலேஜ் படிக்கிறேன், நான் ஸ்டாஃபாக இருக்கிறேன், என்னால் அகாடமியும் போக முடியாது, நான் ரொம்ப ஏழை மாணவன் தான், ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கும். அது சொல்லிட்டே போகலாம். உங்கள் எல்லாத்துக்குமே NSWE ஒரு பெரிய ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்துருக்கு. குரூப் 2 TA உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் கூட இருக்கலாங்க. இப்போது தான் நீங்கள் உள்ளே வந்திருக்கிறீங்க. அது எது வேணால் இருந்துட்டோம். வெறும் 49 rupees தான், சரிங்களா? வெறும் 49 ரூபா மட்டும்தான். குரூப் 2 TAக்கு தேவையானது என்னதுன்னு GS, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனமி, எத்திக்ஸ், அப்புறம் சிவிக்ஸ், அப்புறம் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ். ஒன்றுக்கும் GSக்கு தனியாக கட்டுப்பா, தமிழுக்கு தனியாக கட்டுப்பா, இங்கிலீஷுக்கு தனியாக கட்டுப்பா, மேக்ஸுக்கு தனியாக கட்டுப்பா, சயின்ஸுக்கு தனியாக கட்டுப்பா, 1000 கட்டுப்பா, 2000 கட்டுப்பா, 3000 கட்டுப்பாங்கிறலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு 100 ஸ்டூடெண்ட்டுக்கு 49 ரூபா. அதுக்கப்புறம் வருது பார்த்திங்கன்னா 1000 ரூபா இல்லைங்க, வெறும் 99 ரூபா மட்டும்தான். எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிரும். GS ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட அதான் ப்ரோ இப்போ நான் GSக்கு வந்து 49 ரூபா பே பண்ணிட்டு இப்போ தமிழுக்கும் கட்டணுமா? அதெல்லாம் வேணாம்ப்பா. மொத்தமாக 49 கட்டினா போதும். ஆக்சுவலாக இது வரைக்குமே இந்நாள் வரைக்குமே நான் இலவசமாக தான் கொடுத்துட்ருக்குறேன். அது எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? எனக்கு மட்டும் கிடையாது, லட்சக்கணக்கான மாடலுக்கு அந்த விஷயம் தெரியும். பட் இருந்தாலும் என்னோடய ஒரு சுச்சுவேஷன், சரிங்களா? இப்போ எல்லாமே நானே கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது பண்ணுறதுங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போது கொஞ்சம் தேர்வு நெருங்கிருச்சு இல்லைங்க. நான் எடுத்த கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்கள் எழுதிருப்பீங்க, கொஞ்சம் ஈஸியாக நான் எடுப்பேன் கொஞ்சம். பட் வந்து இதுவே உங்களோட சக ஆஸ்பிரண்ட்டு, ஒரு பக்க ஆஸ்பிரண்ட்டு, ஃபயர் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொஸ்டின் எடுத்து கொடுத்தா அது உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். அப்போது நான் வந்து இது ஒரு பொறுப்பு வந்து ஒரு அகாடமிக்கிட்ட ஒப்படைச்சேன். அவங்க வந்து 300 400 அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்காக NSWEக்காக அங்கே 49 ரூபா பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 100 ஸ்டூடெண்ட்டு இல்லைனா நீங்கள் 49 ரூபா இல்லை அப்படின்னா 99 ரூபா. அந்த 100 ஸ்டூடெண்ட்டுக்கு அப்புறம் 99 rupees. ஆனால் என்கிட்ட மெசேஜ் பண்ணுற நீங்கள் யார்கிட்ட வேணால் கேட்டுக்கோங்க. உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ தாங்க, மீதி நான் கூட போட்டு அவங்களுக்கு அகாடமி கொடுத்துட்றேன். எனக்கு ஒரு பிரச்சனைங்க. நீங்கள் படித்து நான் இங்கே படித்தேன், சரிங்களா? இந்த அகாடமியில் நான் வந்து படித்தேன், இந்த டெஸ்ட் பேட்ச் நான் போட்டேன், நாளைக்கு நான் கிளியர் பண்ண அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு தேவை. இந்த ஒரு 49 ரூபா வச்சுக்கிட்டு எங்கள் கோட்டையாக பிடிக்க முடியும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த ஒரு பேர் தான், சரிங்களா? நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா இங்கே படித்தேங்க. எங்கள் எல்லாமே குரூப் 2 TA இந்த பேட்ச் போட்டாங்க. ஃபஸ்ட் 100 ஸ்டூடெண்ட்டுக்கு 49 ரூபா, அதுக்கப்புறம் 99 ரூபா மாதிரி பேட்ச் போட்டாங்க. நான் ஜாயின் பண்ணேன், நான் கிளியர் பண்ணிட்டேன். அந்த வார்த்தை தான் வேணும். நான் வந்து ஜாயின் பண்ணேங்க, 1000 ரூபா கட்டினேங்க, ஜாயின் பண்ணேங்க, 2 வாரம் நடத்தினாங்க, 3 வாரம் நடத்தினாங்க, அப்புறம் ஓடிட்டாங்கங்கிற மாதிரி பேச்சு வந்துடக்கூடாது, ரைட்டுங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே நான் NSWE ஜாயின் பண்ணேன், அமௌண்ட்டு கட்டினேன், பக்காவாக பண்ணாங்க. நான் இப்போவும் அதுதான் சொல்கிறேன், இது சோஷியல் மீடியா தான் இது நான் பேசிகிட்டு இருக்குது. இத்தனை பேர்னா கேட்பாங்க, அதை பற்றி கவலை இல்லைங்க. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ தாங்க, சரிங்களா? 49 ரூபா கொடுத்துக்கிறோம். அது ரொம்ப மினிமம் அமௌண்ட்டு தான், ரைட்டுங்களா? ஃபஸ்ட் 100 49, அப்புறம் 99 எவ்வளோ கட்ட முடியுமோ கட்டுங்க. நீங்கள் படித்து கிளியர் பண்ணால் போதும், ரைட்டுங்களாங்க? அவ்வளோதான். கீழே பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது கீழே இருக்கும். நீங்கள் வந்து இதுக்கு பே பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனா அதுவே போதுமானது தான். திருப்பியும் சொல்ல நிறைய பேர் கேட்குறாங்க, தனித்தனியாக அமௌண்ட்டு கட்டினா கூட நான் ரெடி ப்ரோ. அது தேவையே இல்லைங்க. மொத்தமாக 49 ரூபா கட்டினா போதும். மார்ச் 21 தான் வந்து பேட்ச் ஆரம்பம். தினமும் 2 ரூபா ஒவ்வொரு ரூபா எடுத்து வச்சா கூட நம்ம சேர்த்துக்கலாம், ரைட்டுங்களாங்க? ஓகே. லிமிட்டட் ஒன்லி. ஆமாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போவே 4-5 குரூப் ஆயிடுச்சு. ஸ்டாஃப் 3 பேர் தான் போட்டுக்கிறோம். அவங்களுக்கும் சேலரி கொடுக்கும். நீங்கள் கொடுக்குறப்போ அவங்களுக்கு தான், எனக்கு கிடையாது, சரிங்களா? எனக்கு தேவை உங்களோட வெற்றி, அவ்வளோதான். நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்களா, எங்கேயோ ஒரு காதோரம் கேட்டால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் கொடுக்குற போனோம் அந்த ஏழை ஆசிரியர்களுக்கு தான். அவங்க எல்லாமே ரொம்ப போகிறதாங்க. சில பேருக்கு ஃபேமிலியில், சில பேருக்கு அதில், ரைட், ஓகே, அதை பற்றி ஒன்றும் இல்லை. அவங்க பண்ணுற உழைப்புக்கான ஒரு ஊதியம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதை நான் அவங்க கையில் மாற்றி கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. லிமிட்டட் ஸ்டூடெண்ட் தான் ஏன்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் கேட்குறாங்க. போதுங்க, ரொம்ப நம்ம அதிகமாக கூட்டம் சேர்த்துட்டு இங்கே என்ன திருவிழா நடத்த போகிறோம்? ஓகே. ஸோ நம்ம கண்ட்ரோல் பண்ண அளவுக்கு என்ன நிறைய டவுட் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்படிங்கிறது அந்த 3 ஸ்டாஃப் இந்த கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும், அது குரூப் மேனேஜ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கிறப்போ ஓகே, லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் போதும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். அதுக்கு மேலே விருப்பம் இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், நான் சேர்த்துக்கிறேன், ரைட்டுங்களா? ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.